அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 14. திருமலை நாயக்கர் மரணப்படுக்கையில் கிடந்தார். 1669 மூன்றாவது முறையாக மதுரை நாட்டுக்குள் மைசூர் பெரும் படையோடு புகுந்தது. மைசூர் அரசன் கந்தீரவன் அரசனுக்கு பழைய பகைமை மட்டுமல்ல, புதிய கோபமும் இருந்தது. விஜயநகர அரசன் ஸ்ரீரங்கன் ராயவேலூரையும் இழந்து முதலில் தஞ்சாவூரிலும் பின்னர் மைசூரிலும் தஞ்சம் அடைந்திருந்தான். ராயவேலூரில் மீண்டும் ஸ்ரீரங்கனை அரசனாக்கும் முயற்சியில் மைசூர் ஈடுபட்டது. பீஜப்பூர் படைகள் அதை முறியடித்து விட்டன. அதற்கு திருமலை நாயக்கர் உடந்தையாக இருந்தார் என்பதுதான் மைசூரின் இப்போதைய கோபம். 1620 1625 பேரிழப்புகளோடு மதுரை நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பை கைவிட்டு ஓடியிருந்தது மைசூர். முந்தைய இரு அரசர்களாலும் முடியாததை சாதிக்க வேண்டுமென்ற வெறி இவனுக்கு. குரூரமானவன் முரடன் என்று பெயர்பட்ட ஹம்பையாவின் தலைமையில் தோற்க வாய்ப்பே இல்லாத பெரும்படையை மதுரையை பிடிக்கும் திட்டத்துடன் அனுப்பி வைத்தான். மன்னன் நோய்ப்படுக்கையில் கிடக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் முயற்சியும் கூட. மதுரை பிரதானி சோமல் சுந்தர ஐயருக்கு கையூட்டாக வழங்கப்பட்ட பெருஞ்செல்வம் அஞ்சன்கோடில் ஒளிந்திருந்தது. ஹம்பையா மலையை தாண்டியதும் ஒரே வாரத்தில் வைகை கரையில் வந்து நின்றான். அனைத்து விஷயங்களிலும் தாமதமாக செயல்பட்ட மதுரை பிரதானியிடமிருந்து ஓலை போய் பாளையங்கள் படைகளுடன் கிளம்பி வந்தன. மதுரை கோட்டை மதில்களிலிருந்து பீரங்கிகள் இடைவிடாது முழங்கின. கோட்டையின் உயரத்தையும் இரட்டை மதிலையும் கண்ட ஹம்பையா மதுரையை முற்றுகையிட தயங்கினான். கோட்டைக்குள் இருக்கும் படையை விட பாளையங்களின் வலிமை பல மடங்கு அதிகம் என்பதை அறிவான். முற்றுகை நீடித்தால் தான் சுற்றி வளைக்கப்படும் அபாயம் உண்டு என்பதால் திண்டுக்கல் கோட்டையை கைப்பற்றி உள்ளே பாதுகாப்பு தேடும் முயற்சியில் மதுரையை கைவிட்டு திண்டுக்கலை நோக்கி போனான். மதுரையை உடனடியாக கைப்பற்ற முடியாத கோபத்தில் சுற்றுப்புற ஊர்களை சூறையாட உத்தரவிட்டான். அவனது இன்னொரு ஆணை கொடூரமானதாக இருந்தது. கையில் சிக்கிய மக்களின் மூக்குகளை மைசூர் படையினர் அறுத்து எறிந்தனர். பெண்களும் சிறாரும் கூட இந்த கொடுமைக்கு உள்ளாயினர். ஹம்பையா திண்டுக்கல்லை முற்றுகையிட்டான். அங்கும் அவன் நினைத்தது போல் சுலபமாக உள்ளே நுழைய முடியவில்லை. ரங்கண்ண நாயக்கர் உள்ளே இருந்தார். 82 வயதிலும் மதில் மேல் நின்று வீரர்களை ஊக்குவித்துக் கொண்டிருந்தார். பீரங்கிகளும் அம்புகளும் மைசூர்காரர்களை நுழைய விடாமல் 4 நாட்களாக தடுத்து கொண்டிருந்தன. மதுரையிலிருந்து தக்க சமயத்தில் வெளியேற முடியாமல் போன உடுப்பி நாராயணப்பட் பிடிபட்டு அடிபட்டதில் உண்மை வெளியாயிற்று. சோமசுந்தர ஐயர் சிறையில் அடைக்கப்பட்டார். திருமலை நாயக்கர் தான் இன்றைய ரகுநாத சேதுபதியை ராமநாதபுரம் பாளையக்காரராக நியமித்தார். வாரிசு போட்டியும் சண்டைகளும் நடந்து முடிந்து அப்புறம்தான் ராமநாதபுரம் அமைதி கண்டது. அவர் தனது அமரக்காரர்களையும் மேலதிகமாக மறவர்களையும் திரட்டிக்கொண்டு 25,000 பேரோடு மதுரை வந்தார். காவிரி கரை பாளையங்களையும் திருச்சி நிலைப்படையையும் தவிர்த்து இப்போது மதுரையிடம் 60,000 காலாள் வீரர்களும் 35,000 குதிரைகளும் இருந்தன. விஸ்வநாதர் காலத்துக்கு பிறகு யானைப்படை பிரிவு சுருங்கிவிட்டது, தேவையும் இல்லாததாகி விட்டது. மதுரையிலும் திருச்சிலுமாக மொத்தமே 80 யானைகள் தான் இருந்தன. மதுரையிலிருந்து 40 வந்திருந்தன. மன்னன் சார்பில் அவரது தம்பி குமாரமுத்து மதுரையிலிருந்து படை நடத்தி கொண்டு திண்டுக்கல் போனார். மேற்கு வடக்கிலிருந்து வந்திருந்த பாளைய படைகள் சுற்றிலும் வளைத்து நின்றன. மதுரை படைகளின் தளபதியாக சென்ன கதிரி நாயக்கர் பொறுப்பேற்று கொண்டார். 5ஆம் நாள் அதிகாலை போர் தொடங்கியது. மதுரை அரசின் 160 ஆண்டு ஆட்சியில் நடந்த உக்கிரமான போர் இதுதான். கோட்டையை சுற்றிலும் சண்டை நடந்தாலும் மேற்கேத்தான் பெருவாரியான குதிரை அணிகளின் யுத்தம் நடந்தது. மைசூர் காலால் படையின் மீது மதுரை யானை அணிகள் முதலில் இறங்கின. அவை இறங்கிய வழியிலேயே மறவர்கள் புகுந்தார்கள். கோட்டைக்குள் இருந்த ரங்கண்ணா தக்க சமயம் பார்த்து தன் வீரர்களுடன் வெளியே வந்தார். நண்பகலுக்கு முன்பே கோட்டையை சுற்றிலும் போர் முடிவுக்கு வந்து மைசூர் வீரர்கள் மொத்தமாக மேற்கே குவிந்து விட்டனர். யானைப்படை அதிபன் வெள்ளை திம்மநாயக்கன் அத்தனை யானைகளையும் இழந்தாலும் பரவாயில்லை என்று மீண்டும் மீண்டும் மூர்க்கமாக மோதச் செய்து கொண்டிருந்தான். காயம்பட்ட யானைகள் அதகலம் பண்ணின.
அவை களத்தில் ஓடித் திரிவதே பீதி ஊட்டுவதாக இருந்தது. மைசூர் குதிரை அணிகள் தாக்குப்பிடித்து கொண்டிருந்தன. ஆனால் நண்பகலுக்கு மேல் அதன் காலாள் வீரர்கள் தாக்குதலை கைவிட்டு சீர்குலையும் தருணம் நெருங்குவதை உணர்ந்த ஹம்பையா நண்பகல் தாண்டி 60 நாளிகைக்கெல்லாம் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டான். அதை ஏற்காமல் தொடர்ந்து தாக்கி இருக்கலாம். நிலைமை முற்றிலும் தனக்கு சாதகமாகிவிட்ட தன்னம்பிக்கையோடு சென்ன கதிரியும் போரை நிறுத்தினார். மேலும் இரு பக்கமும் சேதம் கடுமையாக இருந்ததால் காயம்பட்டவர்களை காப்பாற்றும் முயற்சியே அப்போது முதன்மை பெற்றது. 2 கல் தூரம் பின்வாங்கி நிலை கொண்ட பின் மைசூர்காரர்கள் களத்தில் மடிந்த காயம்பட்ட தங்கள் வீரர்களை தேடி தேடி தோளிலும் மடிகளிலுமாக தூக்கி கொண்டு சென்றனர். மதுரை வீரர்களும் தம் ஆட்களை தேடி தூக்கினர். 15,000 பேருக்கு மேல் மைசூரும் 10,000க்கு மேல் மதுரையும் பலி கொடுத்திருந்தன. காயம்பட்டவர் எண்ணிக்கை இரு தரப்பிலும் அதில் பாதி இருக்கலாம். சென்னகதிரின் கூடாரத்தில் குதிரைப்படை தளபதி வெங்கடகிருஷ்ணப்பனும் குமாரமுத்துவும் ரங்கண்ணரும் மட்டும் இருந்தனர். பாளையக்காரர்களும் மதுரை தளபதிகளும் தங்கள் அணிகளின் தேவைகளை கவனிக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்பாவி ஜனங்களின் மூக்கை அறுத்த கதையை கேள்விப்பட்ட ரங்கண்ணாகரும் கோபத்தில் இருந்தார். நாளை காலையில் திரும்பி போகிறோம், தாக்குதலை தொடர வேண்டாம் என்ற வேண்டுகோளுடன் ஹம்பையாவிடமிருந்து தூதுவன் வந்தான். யுத்த தர்மத்தை மீறி மக்களின் மூக்கை அறுத்ததால் இதை ஏற்க முடியாது. அதிகாலையில் மீண்டும் தாக்குதல் தொடரும் என்ற ரங்கண்ணாவின் அறிவிப்பை சொல்லுவதற்காக மைசூர்காரனுடன் மதுரை தூதுவனும் சென்றான். எந்த நிபந்தனைக்கும் கட்டுப்படுவேன். காயம்பட்டவர்களின் எண்ணிக்கை பெருவாரியாக இருப்பதால் வைத்திய உதவி தேவை. தயவு செய்து விரைவில் ஏற்பாடு செய்யுங்கள் என்று பதில் வந்தது. போரில் ஈடுபட்ட 58 பாளையங்களும் மதுரை நிலைப்படையின் 17 பிரிவுகளும் தங்கள் அணியினரின் உணவு, மருத்துவம், தளவாடங்கள் உட்பட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் எல்லா வசதிகளையும் தங்களுக்குள்ளே கொண்டிருந்தனர். ஏதேனும் குறைவுபட்டால் அடுத்திருந்த பாளையம் உதவிக்கு வந்தது. காயம்பட்டவர்களை உடனடியாக கவனித்து மரித்தவர்களையும் சீக்கிரமே அடக்கம் செய்துவிட முடியும். தாம் போரிட்டு இடத்தில் போய் மயங்கி கிடக்கும் உறவினர்களை சுலபமாக அடையாளம் கண்டுவிடுவார்கள். தலையற்ற முண்டங்களை கூட பச்சை குத்திய பெயரும் கங்கணத்தில் உள்ள கருகமணிகளின் எண்ணிக்கையும் காட்டிக் கொடுக்கும். மைசூர் படை மொத்தமாக இயங்குவதால் இந்த பலத்த அடியின் இழப்புகளை சீர்படுத்துவதில் பெரும் குழப்பம் நிலவ பரிதவித்துக் கொண்டிருந்தனர். தளபதிகளுக்குள்ளேயே அதிருப்தியும் தகராறும் வலுத்து கொண்டிருந்தது. ஹம்பையா மீண்டும் தூதுவனை அனுப்பினான். சவ அடக்கத்திற்கு உதவி செய்கிறோம். வைத்தியர்கள் இப்போது வருவார்கள். திரும்பி செல்லும் போது மைசூர் 500 குதிரைகள் மட்டும் வைத்துக்கொண்டு மீதி குதிரைகள் அனைத்தையும் மதுரையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று பதில் போனது. மைசூர் ஏற்றுக்கொண்டது. பெருவாரியான மதுரை வீரர்களின் உதவியோடு தீப்பந்த ஒளியில் விடியும் முன்னே மடிந்த மைசூரார் அடக்கம் செய்யப்பட்டனர். பிறகும் மருத்துவர்களுக்கு 2 நாள் வேலை இருந்தது. 3வது நாள் கிளம்பும் முன் காயம்பட்ட குதிரைகள் உட்பட 18,000க்கு மேல் மைசூர் மதுரையிடம் ஒப்படைத்தது. மைசூரார் கிளம்ப தயார் நிலையில் இருந்தபோது ரங்கண்ண நாயக்கர் தமது குதிரையில் ஏறி தனித்து மைசூர் அணிகளுக்குள் போனார். ஹம்பையா யார்? வீரர்கள் அவரை அழைத்து கொண்டு போய் அவன் முன் நிறுத்தினர். யார் இந்த வங்களோடு என்று தெரியாமல் அவன் முழித்துக் கொண்டிருந்தான். குதிரையில் இருந்தபடியே வெற்றிலை எச்சிலை துப்பிவிட்டு கீழே நின்றிருந்த அவனை பார்த்து பொக்கை வாய் திறந்து வஞ்சினம் உரைத்தார். வருகிற அமாவாசைக்குள் உன் நாட்டில் வைத்து உன் மூக்கை அறுப்பேன். கொல்லவாரில் புல்லுருவியாக பிறந்த உன் அரசனிடம் போய் சொல், அவன் மூக்கையும் அறுப்பேன். ஹம்பையா 1 வாரத்தில் சத்தியமங்கலம் போய் சேர்ந்தான். அவனுக்கு பின்னாலேயே 1 நாள் இடைவெளி விட்டு மதுரை வண்டிகள் தளவாடங்களையும் தானியங்களையும் ஏற்றிக்கொண்டு போய் சத்தியமங்கலம் கோட்டைக்குள் காத்திருந்தன. பிறகும் 3 நாள் இடைவெளி விட்டு மதுரை காலாள் வீரர்கள் இல்லாமல் 30,000 குதிரைகள் மட்டும் கிளம்ப ஆயத்தமாயின. முதல் நாள் இரவு ரங்கண்ண நாயக்கர் குமாரமுத்துவிடம் சொன்னார், மதுரைக்கு ஆள் அனுப்பி படைச்செலவுக்கு வராகனை வாங்கிட்டு வர சொல்லு. வயசுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் கேட்டா அவன் முழிப்பான். அண்ணன் தான் சொல்லணும். அவரு என்ன நிலைமையில் இருக்காரோ என்று இழுத்தார்.
ரங்கண்ண நாயக்கருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. இந்த லட்சணத்துல நாட்டை ஆளுறீங்க. என்னடா உன் அண்ணன் அந்த தொந்தி கணபதி கோயிலுக்கு கூத்தியான்னு காலம் பூரா ஆடுனா, இப்ப பாரு 60 வயசுல விழுந்துட்டான். திருமல சௌரி மகாராசன் சொல்லிட்டா போதும், பயலுக்கு மேனி குழுந்து போகும். என்ன ஆட்டம் பாட்டம், எவ்வளவு செலவு. ஊரா கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கிட்டு அலையிறானே, என்னடான்னு பார்த்தா ஊருக்கு ஒரு தேவடியா. பெருமைக்கு தெங்கி தெரிஞ்சான். ஒரு நாளாவது கத்திய தொட்டிருப்பானாடா. இவன் வச்ச தலவாயி அந்த ராமப்பையன், அவனும் கத்திய தொட்டதுல படைக்கு பின்னால் நின்னுகிட்டு அதிகாரம் பண்ணுவான். நாடு விளங்குமாடா என்று ஏறிக்கொண்டே போனவரை சென்ன கதிரி தடுத்து, சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லுங்க, நேரம் போகுது என்றார். ரங்கண்ணா, தம்பு, நீ நம்ம வீட்டில் இருக்கிற வராகன் பூராவையும் கொடுத்து விட சொல்லி ஆள் அனுப்பு என்றார். கன்னிவாடியிலிருந்து 16,000 வராகன்கள் வந்தன. அதிகாலையில் கிளம்பிய மதுரை குதிரைப்படை 2ஆம் நாள் இரவில் திம்ப மேட்டுக்காட்டுக்குள் தாவளம் அழித்து தங்கியது. அதற்குள் சத்தியமங்கலத்திலிருந்து வண்டிகள் வந்து சேர்ந்து விட்டன. கம்பையா சாம்ராஜபுரத்தை தாண்டி போய்கொண்டிருந்தான். அன்றிரவு ரங்கண்ண நாயக்கரின் கூடாரத்தில் அவரை கதிரியும் வெங்கடகிருஷ்ணனும் சந்தித்தார்கள். அவனுங்களை மைசூர் வரைக்கும் போக விட வேண்டாம், முன்னாடியே அடிச்சு களைச்சி விட்டாதான் நாம கோட்டைக்குள்ள போறது சுலபம் என்று கதிரி அபிப்பிராயப்பட்டார். சரி, நஞ்சன்கோடுல காவிரியை தாண்ட முன்னாலேயே மடக்கு, அந்த பையில கொன்னுராம உயிரோடு பிடிங்கடா, மூக்க மட்டும் அறுத்து விட்டுருங்க என்றார் ரங்கண்ணா தனது மகனிடம். பிறகு என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ற குமாரமுத்துவிடம் கேட்டார். அதுதான் அந்த பீஜப்பூர்காரனை பத்தி. தன்னுடனேயே தங்கியிருந்த குமாரமுத்துவிடம் திருமலை நாயக்கரை குறை கூறி பேசுவதை அதற்குள் ஒரு சீலமாக கொண்டு விட்டார் ரங்கண்ணா. நீ தனியா போகணும்னு ஆசைப்பட்ட, அதுக்காக ராயவேலூரை எதிர்த்து நின்ன. சரி, அதுல ஒன்னும் தப்பில்ல. உன் கை தாழுதுன்னு தெரிஞ்ச உடனே பீஜப்பூர்காரனை கூப்பிட்டு வேலூர் வந்து அப்படின்னு சொன்னியே, அது வஞ்சனை இல்லையாடா? கடைசியில என்ன ஆச்சு? அந்த ஸ்ரீரங்க ராசா நாடு இல்லாம தட்டழிஞ்சு தவிச்சு செத்தே போனான். பிறகு செஞ்சியில குளப்படி பண்ணுன, தஞ்சாவூர் பழுஜன பகச்சுக்கிட்ட. உன் நாட்டையாவது ஒழுங்கா வச்சிருந்தியா? அதுவும் இல்ல. எட்டப்பனோட தகராறு, மரவங்களோட சண்டை, எதையாவது உருப்படியா பண்ணிருக்கியா? பொண்டாட்டிகளோட நீ கும்புறாப்புல செல அடிச்சு கோயில நிப்பாட்டினதை தவிர நீ என்ன செஞ்சிருக்க? சென்ன கதிரி, அப்ப நான் கிளம்புறேன் என்றார். வேங்கட கிருஷ்ணபருக்கு நின்று கேட்க ஆசைதான். மறுநாள் கம்பையாவின் காலால் வீடு நஞ்சன்கூடு ஊரை நெருங்கும் நேரத்தை கணக்கிட்டு மலையிலிருந்து வேகமாக குதிரைகள் இறங்கின. பாதி குதிரைகள் 10 கல் முன்னாடியே காவிரியை கடந்து வடகரை எங்கும் பரவி காத்திருந்தன. மதுரைப்படை வருவதை அறிந்திருந்த கம்பையா நஞ்சன்கூடுக்கும் ஆற்றுக்கும் இடையே படைகளை வியூகம் வகுத்து நிறுத்தி சண்டைக்கு தயாரானான். எங்கும் நிற்காமல் போன வேகத்திலேயே மதுரை குதிரை வீரர்கள் அடிக்கத் தொடங்கினர். சற்று நேரத்துக்கெல்லாம் மைசூர் நிறைகளை கிழித்து கந்தல் ஆக்கினர். அப்புறம் சிதறி ஓடியவர்களை விரட்டும் வேலை தொடங்கியது. தலையை தட்டாமல் மூக்கை மட்டும் வெட்டி விரட்டி விட்டனர். ஆற்றிலும் இரு கரைகளிலும் வெகு நேரம் இதே வேளையாய் குதிரைகள் திரிந்தன. கம்பையா பிடிபட்டு மூக்கருவட்டான். மாலை மைசூர் கோட்டை கதவுகளை உடைக்கும் வேலை தொடங்கி இரவில் உள்ளே நுழைந்தனர். அரசன் முன்பே தப்பி ஓடிவிட்டதாக தெரிந்தது. கண்ணுக்கு கீழே காயக்கட்டோடு கம்பையா சிறையில் அறைபட்டான். ராயசத்தையும் காணவில்லை. அவனது உதவி கணக்கர்களை ஊருக்குள் தேடி பிடித்து இழுத்து வந்து உதைத்தனர். மறுநாள் காலையில் மைசூர் கொலுமண்டபத்தில் வைத்து சென்னகதிரி நாயக்கர் மைசூர் அரசுக்கு முறி எழுதி கொடுத்தார். மதுரையின் படையெடுப்புக்கு மைசூர் அரசே காரணம் என்பதால் படை செலவுகளை மைசூரே ஏற்க வேண்டியது. அதற்காக 1 லட்சம் வராகனையும் மைசூருக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகை 2 லட்சம் வராகனையும் பெற்றுக்கொண்டேன். சேனாதிபதி சென்னகதிரி நாயக்கர், கன்னிவாடி. மைசூர் வெயிலே இன்றி இதமாக காற்று வீசி கொண்டிருந்தது. மதிய கஞ்சிக்கு கேப்பக்கூளை குடித்துவிட்டு அரண்மனை மாடத்தில் குமாரமுத்துவோடு உட்கார்ந்து உரலில் வெற்றிலையை இடித்து கொண்டிருந்தார் ரங்கண்ண நாயக்கர். வேங்கடரோடு வந்த சென்னகதிரி சொன்னான், கஜாவை சுரண்டி எடுத்தும் 3 லட்சம் வராகன் தான் தேர்னது. மதுரைக்கு சல்லி கூட போகக்கூடாது.
பாளையக்காரனுங்களுக்கு தரத்துக்கு தக்க பிரிச்சு கொடுத்துடு. டே வெங்கிடு, உன் மதுரை படைக்கு உரியதை வாங்கி ஒவ்வொருத்தனுக்கும் கொடுத்துடுடா என்று சொல்லிவிட்டு ரங்கண்ணா மேலும் தொடர்ந்தார். கேட்டியாடா முத்து, போன தடவை அது இருக்க 50 வருஷம் இங்க சண்டைக்கு வந்தபோது எனக்கு தெரியாம சாமராச உடையார்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருந்தான் அந்த ராமப்பையன். அவனை பிடிச்சி விருப்பாச்சி சின்னப்பந்தான் இழுத்துட்டு வந்தான். இனி இங்க இருந்தா வெட்டி போடுவேன், ஓடிருன்னு விரட்டி விட்டேன். 2 வருஷம் அடங்கி கிடந்தான். அப்புறம் உங்க அண்ணன் அவனைத்தான் மறுபடியும் பரதானி ஆக்கிட்டான். அப்படி நாணயம் இல்லாத பயலை நம்புனா நாடு விளங்குமாடா? நானும் வெகு காலமா சொல்லி பார்த்துட்டேன், வடக்க காவிரி ஓரமெல்லாம் புதுசா 10 கோட்டைகளை போடுடான்னு. எவன் கேட்டான்? இப்ப பாரு, மைசூர்கார மாதிரி வெத்து பையங்க எல்லாம் மதுரை வர ஏறி வரான். கொல்ல வார பறந்துட்டு சண்டைக்கு வராம சதுராட்டம் பார்த்து சபாசு போட்டுட்டு இருக்கான் ஓ அண்ணன். சம்பளத்தான் குதிரையை விட்டு இறங்கக்கூடாதுன்னு பழமொழியே இருக்கேடா. விஸ்வநாத ராஜா காலத்திலிருந்து நாட்டை கட்டி வளர்த்து நல்லபடியே இவங்கிட்ட கொடுத்தா 30 வருஷத்துல வாரி இறைச்சி வானம் விட்டுட்டானேடா. ஏதோ பாளையக்காரனுக உசுர கொடுத்து நாட்டை காப்பாத்திட்டு இருக்கானுங்க என்றவர் வெற்றிலையை போட்டு அதக்கிக் கொண்டார். சென்னக்கதிரி வெளியே போய்விட்டாலும் வேங்கடர் ரங்கனிடம் கதை கேட்கும் ஆசையில் அருகே உட்கார்ந்து வெற்றிலை நரம்பை உரித்தார். 3ஆம் நாள் காலை குதிரைகள் மைசூரை விட்டு கிளம்பிவிட்டன. சத்தியமங்கலம் வந்ததும் சென்னக்கதிரி 1 வாரம் அங்கே ஓய்வு என்று அறிவித்தார். குமாரமுத்து தான் கட்டிய கோயிலில் போய் கும்பிட்டு வருகிறேன் என்று பேலூர் கோயிலுக்கு கிளம்பி தெற்கே போனார். சென்னக்கதிரி சத்தியமங்கலம் வந்து சேர்ந்த 4ஆம் நாள் திருமலை நாயக்கர் காலமாகிவிட்டதாக தகவல் வந்தது. அவர் மகன் முத்து வீரப்பன் இறுதிச் சடங்குகளை முடித்துவிட்டு தான் முடிசூட ஏற்பாடுகள் செய்தான். ஏறத்தாழ எல்லோருமே அவனுக்கு ஆதரவாகவே இருந்தனர். குமாரமுத்து தனது ஆசையை சொல்லி பார்த்தான். எடுபடவில்லை. கோபித்து கொண்டு திருப்பரங்குன்றத்தில் போய் இருந்து கொண்டான். அவன் வாதம், திருமலை நாயக்கர் தன் அண்ணனிடம் இருந்துதானே பட்டத்தை பெற்றார், அதுபோல அவரது தம்பியான எனக்கு பட்டம் கட்டுங்கள். எல்லோரும் வந்து சமாதானம் பண்ணி பார்த்தார்கள். அவன் துள்ளிக் கொண்டிருந்தான். ரங்கண்ண நாயக்கர் முத்து வீரப்பனிடம் பேசிவிட்டு வந்தார். திருப்பரங்குன்றம் ஆரிய வைசிய மண்டபத்தில் நிலை கொள்ளாமல் உழவிக் கொண்டிருந்தான் குமாரமுத்து. ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசி வட்டாரத்தை உனக்கு ஜாகிரா கொடுக்க சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போய் நிம்மதியா ஆண்டாளம்மாவோட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இரு, அவ்வளவுதான். நான் சண்டை போட்டுத்தான் இதை வாங்கி கொடுத்துருக்கேன் என்றார். அது எப்படி, நான் தான் வயசுல பெரியவன் என்றார். அப்ப விடு, நான் கிளம்புறேன். கடைசியில வழியத்து போய் கன்னிவாடியில வந்து கஞ்சி குடிச்சிட்டு கிடக்க போற. குமாரமுத்து அடங்கினான். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.